ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரீங்களா? என்னோட சேர்ந்து மால் சுற்றி பார்க்கலாம். மாலுன்றது ஒரு நவீன கால இந்த யுகத்தில் நம்மளால ஒரு பிரிக்க முடியாத ஒன்றாயிடுச்சு இல்லையா? ஷாப்பிங்ன்றது செகண்டரி தான். மாலுக்கு போகிறதுன்றாலே ஒரு ஜாலி. ஏன்னா அங்கே நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொன்று ஒன்று என்னன்னா, காசு கிடையாது. ஃப்ரீயாகவே எதுவுமே வாங்கலைனாலும் நம்ம போய் சுற்றி பார்த்துடலாம் இல்லையா? ஸோ நாங்கள் போன மால் M5 மால். M5 மால் பெங்களூர். எங்கே இருக்குன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இது இப்போ தான் ஒரு ரீசன்ட் இயர்ஸில் ஓப்பன் பண்ண மால். இந்த மால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து பார்க்கும்போது இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கேன்னு வெளியிலேருந்து பார்த்தா ஜட்ஜ் பண்ணலாம். பட் உள்ளே போக போக ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். உண்மையை சொல்லணும்னா மால் வந்து ஓப்பன் பண்ண புதுசில் நாங்கள் போனோம். பட் அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு கடைகளும் இல்லை, ஈவன் தேட்டர் எதுவுமே கிடையாது. ஃபுட் கோர்ட்லேயும் வந்து லிமிட்டட் ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நிஜமாவே நிறைய கடைகள் எல்லாமே வந்துடுச்சு இந்த மாலில். ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ஈவினிங்காக ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். ஸ்டார்பக்ஸ் ரொம்ப நாள் ஆசை இதில் சாப்பிட்ணுன்னு, ஆனால் இன்னி வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. லக்ஸுரி பேக்ஸ், எனக்கும் ஃபாரின் பிராண்ட் பேக் வாங்கணும் அப்படின்னு ஆசை தான். பட் அதோட காசை பார்க்கும்போதே நீயும் என் பக்கம் வராத, நானும் உன் பக்கம் வராத, உன்னை பார்த்து மட்டும் நான் ரசிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட மைண்ட் வாய்ஸ். யுகாதி இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு 10 நாள் முன்னாடி யுகாதி பண்டிகை வந்துச்சு இல்லையா? ஸோ அதோட தீம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று ஒன்று நான் சொல்லணும்னா, இந்த மாலில் நான் சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்ம ஆளுங்க, தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கங்கே பேசுகிறது எல்லாமே வந்து என்னவோ எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற மால் போன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. எல்லா வகையான தமிழ் ஸ்லாங்ஸும் நான் கேட்டேன். மதுரை தமிழ், கொங்கு தமிழ், சென்னை தமிழ், எல்லா தமிழும் இங்கே இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டுன்றதால கூட்டமும் அதிகமாக தான் இருந்துச்சு. மாலில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நடந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நமக்கு உட்காரத்துக்கு அந்தளவுக்கு இடம் இருக்காது இல்லையா? எங்கன்னா ஒரு இடத்துல தான் உட்காரத்துக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் மோஸ்ட்லி நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு பிகினிங்கில் எப்படி நான் பயந்தேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் பயந்த விதத்தை பார்த்து அந்த செக்யூரிட்டி வந்து அதை ஆஃப் பண்ணியே விட்டுட்டாரு, நீங்கள் அப்படியே போங்க அப்படின்னு. இது வந்து ஒரு 12-13 இயர்ஸ் முன்னாடி நடந்த கதை. என் பையனோட ஃபேவரட் புக் ஷாப் இங்கே இருக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா இந்த புக் ஷாப்பை தேடி நாங்கள் வேறு ஒரு மாலுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேஷ்னரி அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்டியாக இருக்கோ அத்தனை ட்ரெண்டி கிஃப்ட் ஐட்டம்ஸும் இங்கே அத்துப்படி. ஸோ பட்ஜெட்லேயும் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் கலெக்ஷன்ஸும் இருக்கும். பட் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் இது வாங்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி இது வந்து 450 ருபீஸ்னு போட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி வேண்டாம், அதை வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக தூங்குறது வேணான்னு விட்டுட்டேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபர்னிச்சருங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? சரி நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போன அப்புறம்தான் தெரியுது ஊரே ஃபுட் கோர்ட்டில் இருக்குன்னு. எங்களுக்கு உட்காரத்துக்கு இடமே கிடைக்கல. இந்த கல்யாண பந்தியில் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள், யாருன்னா எழுந்த சேர் கிடைக்கும்னு, அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு கடைசியாக உட்காரத்துக்கு இடம் கிடச்சிது. அப்படி இப்படி எல்லா ஐட்டமும் நான் சுற்றி பார்த்தேங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வெளியில் இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 75% காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு.
ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவோம்ல, ஐயோ இங்கே ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், வெளியே இதை விட நமக்கு சீப்பாக கிடைக்கும்னு. நான் சுற்றி சுற்றி வந்தேங்க ஃபுட் கோர்ட்டில். என்னோட பட்ஜெட்குள்ளே ஏதாவது நல்ல கடை இருக்குமா, என்னோட பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், அதே நேரத்தில் அதில் குவான்டிட்டியும் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபுட் கோர்ட்டில் ஒரு சில ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அவியும், பட் என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து திபெத்தியன் நூடுல்ஸ். எங்கள் வீட்டுக்காரோட தாரக மந்திரம் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி தண்ணி குடிக்கிறார் பாருங்க. ஸோ அப்படியே வயிறு கொஞ்சம் நிறைஞ்சுது. வயிறு நிறைஞ்ச அப்புறம் திருப்பியும் இன்னொரு தடவை போயிட்டு எல்லா இடத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நிறைய இந்த ட்ரெஸ் ஷாப்ஸ் தாங்க இருந்துச்சு. கொரியன் கலெக்ஷன்ஸ் ஷாப்ஸ் நிறைய நான் பார்த்தேன். இது என் பையன் கண்ணில் படக்கூடாது, அதுதான் என்னோட எண்ணம். இந்த குழந்தைங்களை கவரத்துக்குன்னு எல்லா மால்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இல்லை டாய் கார் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதாவது என் பையன் இன்னும் இந்த டோட்லர் மாதிரி இருக்கிற சமயத்தில் அழுது அடம்பிடிச்சி இதில் போயிட்டு வந்துடுவான். ஒவ்வொரு தடவை மால் போனாலும் அவனுக்குன்னு நாங்கள் தனியாக ஓகேப்பா அவன் கண்டிப்பாக இதை போவான், இதுக்குன்னு ஒரு 100 ரூபா 150 ரூபா எடுத்து வச்சுருவோம். அப்பப்பா என்னோட ஃபேவரட் வந்துருச்சுங்க. அது என்னமோ தெரியல, இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே நேராக கால் வந்து இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் முன்னாடி போயிடுது. அதை வாங்குறமோ இல்லையோங்க, அதை பார்த்தாலே வந்து என்ன சொல்லுவாங்களா, பார்த்தாலே பரவசம் அந்த மாதிரி. கொஞ்சம் காசு ஜாஸ்தி தாங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இதை விட சீப் ரேட்டில் கொஞ்சம் வெளியே கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, பட் அவங்க சொன்ன விலை தான் எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு தோணிடுச்சு. நடந்துக்கிட்டே இருக்கேன். நடந்ததுக்கெல்லாம் எஃபெக்ட் மறுநாள் தான் தெரியும். மேக்ஸ் போயிருந்தேன். ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அப்படி இப்படி பார்த்தேன். பட் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸு எத்தனை வருஷமாக இருக்குன்னே எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 4 இயர்ஸாக சேம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ட்ரௌசர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் எல்லா கலர்லேயும் வச்சுருக்கான், அதனால நான் வந்துட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த சைட் ஜுவல்லரி செக்ஷன் வந்து அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் லுலு இருக்குது. ஸோ லுலு போனது எதுக்குன்னா, நான் இது ஆக்சுவலி இந்த இதுவில் லுலு இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதால் இப்போ தான் போயிருந்தேன். எல்லாமே இருந்ததுங்க, A to Z வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. இது இருந்து மற்ற சூப்பர் மார்க்கெட் மாதிரி கிடையாதுங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஃபாரின் ஐட்டம்ஸு எக்கச்சக்கமாக இருந்தது, நிறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். ஆனால் நான் ஒன்று கூட வாங்கலைங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ எனக்கு எதுவும் அந்தளவுக்கு வாங்க தோணலை. தங்கம் விற்கிற விலைக்கு இதில் ஏதாவது ஒரு செட்டு வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இப்படி ஒரு 2 வருஷத்துக்கு போட்டு அடிச்சிடலாம், 2-2.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் கலர் போயிடும். பார்க்கறதுக்கு என்னங்க, தங்கம் விற்கிற விலைக்கு நாம் என்ன போய் இது மாதிரிலாம் வாங்க முடியும்? இது போட்டிருக்க ரேட்டுக்கு நான் பாண்டி பஜார் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 50% இல்லை பாதிக்கு கீழே இருக்கிற காசு கொடுத்தே நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க. ஸோ மை ஃபேவரட் ஷாப்பிங் வந்து பாண்டி பஜார் தான். அப்படி இப்படின்னு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி நான் மால் உள்ளே போகும்போது டைம் வந்து 6:30, வெளியே வரும்போது 9:30. பார்த்துக்கோங்க, மால்குள்ளே போனால் நமக்கு டைம் போகிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஆசையாக போனேங்க, இந்த கிளிப்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கிடணுன்னு அவங்க சொன்ன ரேட்டை கேட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டேன். எனக்கு அப்படி இப்படின்னு உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடச்சிது, கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன். சரி, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். நைட் இல்லையா, கொஞ்சம் சில்னஸோட நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மால் போனீங்க
அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு எந்த மால் போனேன்னு கேட்குறீங்களா? ஐயையோ! டக்குன்னு வரமாட்டேன்தே. சென்னை தாங்க. மயிலாப்பூர் கிட்ட இருக்குங்க அந்த மால்ங்க.